நாமக்கல் நகராட்சியில் கடந்த ஆட்சியில் அம்மா பூங்கா தொடங்கப்பட்டது. அந்த அம்மா பூங்கா தொடங்கப்பட்டதில் வந்து தற்போது அது மூடப்பட்டுள்ளது. தற்போது நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டதை தொடர்ந்து அம்மா பூங்காவுடன் சேர்ந்து படகு சவாரியையும் செய்வதற்கான மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அம்மா பூங்காவுடைய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த படகு சவாரியை திறப்பதற்கான காலதாமதம் இருக்கிறது. குறிப்பா வந்து நம்ம இணைந்திருக்கிறார் இது தொடர்பாக பேசுவதற்காக. வணக்கம். பிரணவ்குமார், சுற்றுலா மற்றும் கலாச்சார ஆர்வலர். பார்த்தீங்கன்னா நாமக்கல் நகரம் ஒரு தொன்மையான நகரம், நிறைய கலாச்சார சிறப்புகள் வாய்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் நகரில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை எப்பவுமே அதிகமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில், ரங்கநாதர் கோயில், நாமரி தயார்கள், இப்படி பல கோயில்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக மலைக்கோட்டை நாமக்கல் நகர் மத்தியில் இருக்குது. இதை சுற்றி நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்களை ஒரு பகுதியாக தான் அம்மா பூங்கா ஓப்பன் பண்ணாங்க. கடந்த சில இடங்கள் ஆனாலும் இப்போ சில மாதங்களாக செயல்படாமல் இருந்தது. இப்போ நகராட்சி மாநகராட்சியாக அறிவிச்சதுக்கப்புறம் அப்படி சீரமைப்பு பணிகள் தொடங்கி இருக்கிறது. இதுல படகு சவாரியும் விடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி படகு சவாரி விடக்கூடிய பட்சத்தில் அனைத்து விதமான அதிநவீன பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய படகு சவாரி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது குழந்தைகள், சிறுவர்கள், மாணவர்கள் இவங்க பயன்படுத்துற மாதிரியான உபகரணங்கள், இப்போ லைஃப் ஜாக்கெட், இந்த மாதிரி மற்ற சுற்றுலாத்தலங்களை எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி இருந்தா மிகவும் வசதியா இருக்கும். சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். நாமக்கல் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா பூங்காவை திரும்பவும் அப்படியே அதே பெயரில் மறுசீரமைப்பு செய்கிறது. மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதேபோல் இந்த குளத்தில் இருக்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகள், மக்கள் பயன்படுத்தி போகின்ற பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தப்படுத்த வேண்டும். தினம் தினம் சுத்தப்படுத்தினால் மக்கள் நன்றாக இந்த குளத்தை, நாமக்கல் நகரத்தையும் மாநகராட்சியை நன்றாக வைத்துக் கொள்வார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கேட்டிருக்கீங்க, அதாவது நீங்க குளத்தை சுத்தப்படுத்தி படகு சவாரி விடும் பட்சத்தில் பாதுகாப்பான முறையில படகுல பராமரிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விட்டுருக்காங்க.